திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதா? என்னங்க இது? எப்படிங்க விட்டுருவோம்? நடக்கவே நடக்காது அப்படின்னு பொங்கி இருக்காரு ஒரு மனுஷன். யார் அவரு? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர் தான். அவர் தலைமையில் இப்போ அதிமுகவுடைய குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி தாவேகாவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க. தெரிவிச்சுட்டு வெளியே வந்து நம்மளுடைய செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. இப்போ பேசினவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க ஆதிமுகவும் திமுகவும் அவங்க ஆதரவோட நம்ம முதலமைச்சர் ஆயிடலான்ட்டு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. எப்படிங்க அதெல்லாம் செட் ஆகும்? வாய்ப்பே கிடையாது, நாங்களாம் ஒத்துக்கவே மாட்டோம், இதெல்லாம் ஆகாது அப்படின்னு மனுஷன் பொங்கி இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த முன்மொழிவுக்கு யாரும் சம்மதிக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி எந்த கூட்டணியிலும் இல்லை. தேர்தலுக்கு முந்தைய இந்த கூட்டணி எந்த கூட்டணியிலும் இப்போது இல்லை. நாங்கள் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதிய முடிவை எடுக்க வேண்டும். இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், புத்துயிர் கொடுக்கப்பட வேண்டும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், புதிதாக நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடை எடுத்தோம். அதன்படி தீர்மானத்தின்படி மக்கள் தீர்ப்பை ஏற்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை, அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது.